முதியவர்களுக்கு கால் வலியும் மூட்டு வலியும் அதிகமாக ஏற்படுவதற்கு பல காரணங்கள் உள்ளன. இதில் பார்த்திங்கன்னா வயதானவர்கள் அவங்களோட உணவே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிடும். அவங்க யாரும் அவங்கள கேர் பண்ண முடியாமல் ஒரு காலகட்டத்தில் தான் இந்த மாதிரி நிறைய பெயின் வர ஆரம்பிக்கும். இது மூட்டு வலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாதாரணமாக சொல்கிறோம். ஆனால் மூட்டு வலிக்கான காரணங்கள் நிறையவே இருக்குது. ஸோ அவங்க உணவு கரெக்டாக ஒரு கால்சியம் ரிலேட்டடான உணவை எடுத்துக்கணும். அதே மாதிரி விட்டமின் டி உணவை எடுத்துக்கணும். அதெல்லாம் கரெக்டாக எடுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு மற்றவங்களும் நம்ம பார்க்கணும். இது எல்லா முதியவர்களுக்குமே மூட்டு வலி இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி உணவு குறைபாடு உணவில் விட்டமின் குறைபாடுகள் இருக்கும் பொழுது தான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி வரத்துக்கு காரணமாக ஆகுது. அதனால் வயதானாலே அவங்களுக்கு நம்ம ஒரு ஊட்டச்சத்து எதெல்லாம் அவங்களுக்கு தேவைன்னு சொல்லி பார்த்து நம்ம கொடுக்கணும். சில வயதானவர்கள் தங்களை தாங்களே பார்த்துக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கோம். அவங்க கொஞ்சம் இப்போது ரிட்டையர்மெண்ட் ஆன ஒரு வயசானவங்க பார்த்திங்கன்னா, லேடி ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும், அவங்க இந்த வயசில் நம்மளுக்கு இது எடுத்துக்கணும், இதை எடுத்தால் நம்ம கால்சியம் நிறைய இருந்தால் நம்மளுக்கு போன் ரிலேட்டடாக பெயின் இருக்காது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அந்த மாதிரி உணவு எடுத்துக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே அந்த மாதிரி எடுத்துப்பாங்கன்னு சொல்லவே முடியாது கண்டிப்பாக. அதனால் நம்ம வீட்டில் முதியவர்கள் இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஒரு அக்கறையோடு அவங்களுக்கு உணவெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். சம்டைம்ஸ் இது மட்டும்தான் ரீசனாக உணவு எடுத்துக்கிட்டால் மட்டும்தானான்னு இல்லை. சம்டைம்ஸ் தவறான ஒரு மருந்து எடுத்துக்கும் பொழுதும் அது கிட்னியை போயிட்டு பாதிக்கும். அப்போது மூட்டு வலி எல்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால் அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அவங்கள கவனிச்சுட்டே இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி மூட்டு வலி வராது. அப்படி நம்ம மூட்டு வலி வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ட்ரக்லெஸ் ட்ரீட்மெண்ட்டு. இதில் மருந்து மாத்திரைலாம் கிடையாது. ஒன்லி 2-3 நீடில்ஸ் மட்டும் போட்டு வலியை சரிப்படுத்திடலாம். முட்டி வலி அப்படின்னா, கால் வலி அப்படின்னா, அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன். நம்ம முட்டி வலின்றதுக்கு ஒரு காரணம்னாலும் கால்னால் ஃபுல்லாகவே கால் வலி இருக்கும். பின்னாடி காஃப் மசில் கிட்ட கூட நிறைய பேருக்கு பெயின் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அவங்க நைட்டு தூங்கும் பொழுதும் கிராம்ஸ் மாதிரி பிடிச்சி இழுக்கிற மாதிரி நிறைய பேருக்கு வரும். அது பொட்டாசியம் மெக்னீஷியம் குறைபாடு, அந்த டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி இழுக்கும். அப்புறம் வெரிகோஸ் வெயின் சொல்லுவாங்க. அந்த வெயின்ஸ் நம்மளுக்கு இருக்கும்பொழுது கூட கால் வலி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அவங்களுக்கு எதனால் கால் வலி வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பாக சரிப்படுத்தலாம். அதனால் நீங்கள் சாதாரணமாக கால் வலி இல்லை முட்டி வலின்னு சொன்னால் ஒரு சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் எடுக்கணுமோ டெஸ்ட் பண்ணி பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணால் அவங்களுக்கு கண்டிப்பாக சரியாயிடும். இது பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, இல்லை வெரிகோஸ் வெயின் இருக்குது, கால் வலி இருக்குது, காஃப் மசில் பெயின் இருக்குது, கிராம்ஸ் மாதிரி இழுக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்.